உங்கள் வாழ்க்கையும் ஒரே இடத்துல இருக்குன்னு தெரியுமா? உழைக்கிறீங்க, திறமை இருக்குது, ஆனால் முன்னேற்றம் மட்டும் இல்லை. இதுக்கு வெளி உலகமெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அதை ஏற்றுக்க முடியாது. இதுக்கு முழு காரணமும் நீங்கள் தான். சுயமதிப்பு அப்படின்னா என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தானா? ஒரு நாளும் கிடையாது. நம்மளை எப்படி பார்க்குறோம், நாங்கள் நம்மளை எப்படி நம்புகிறோம் அப்படிங்கிறது தான். அதனுடைய அளவு எப்படி, அதனுடைய பாசிட்டிவான வைப்ரேஷன் எப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து தான் சுயமதிப்பை கணிக்குது. நீங்கள் உண்மையாக உங்களை மதிச்சிங்களா இருந்தால் உங்களுடைய சிந்தனையெல்லாம் ரொம்ப உயர்ந்த சிந்தனையாக தான் இருக்கும். அப்படி சுயமாக ஒருத்தர் தன்னை மதித்தாங்களா இருந்தால் அவங்களுடைய நடத்தையெல்லாம் மாறுறதை நம்மளால் பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைகிறதையும் நம்மளால் பார்க்கலாம். இந்த உலகம் ஒரு நாளும் மாறாது. உங்களுடைய உள்ளுணர்வு மாறினாதான் இந்த உலகம் மாறும். நாங்கள் எப்படி உணர்கிறோமோ அப்படி தான் நம்ம நடந்துக்குவோம். எனக்கு சமீபத்தில் ஒரு சிறையில் போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சி. ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சுட்டு வெளியில் வரப்போ அந்த சிறை கைதியாக இருந்த ஒருத்தர் என்னோட பேசினார். நான் வெளியில் போயிட்டு நிறைய விஷயங்கள் நல்லது செய்யணும்னு சொல்லி முயற்சிக்க போகிறேன். நான் இதுக்கு பிறகு நானாக சுயமாக சில விஷயங்களை செஞ்சு காசு தேடி அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் திரும்ப அவர் முகத்தை பார்த்து அவர் கண்ணை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். நீங்கள் வெளியில் போய் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ அவர் சொன்னார், நான் சுயமாக ஏதாவது என்னுடைய சொந்த விஷயங்கள், சொந்த காசை பயன்படுத்தி நான் சுயமாக சில கைத்தொழில்களை செஞ்சு அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு அதில் தெளிவு இருக்கலை. திரும்பவும் நான் அவர்கிட்ட அதே கேள்வி கேட்டேன், வெளியில் போய் என்ன செய்கிறீங்கன்னு. அவர் கொஞ்சம் கோவம் வந்த மாதிரி என் முகத்தை பார்த்துக்கிட்டு சொன்னார், நான் வெளியில் போயிட்டு சுயமாக சில விஷயங்களை செய்ய போகிறேன் அப்படின்னாரு. மற்றவங்களுக்கும் இதையே சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. ஏன்னா அவர் சொல்லும் பொழுது முயற்சிக்க போகிறேன்னு சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னாரு. கடைசியாக சொல்லும் பொழுது தெளிவாக நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னாரு. ஸோ இதுக்கும் சொன்னதுக்கும் இதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. முடிவு எடுக்கலாங்க. முயற்சிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை செய்வேன்னு சொல்கிறது தான் உறுதிமொழி. அதை கட்டாயமாக அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை அப்போ தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நம்ம சிந்தனைகள் உயர்ந்தால் மட்டும் பத்தாது, அதை முயற்சி பண்ணால் மட்டும் பத்தாது, அதை நம்ம செயலில் காட்டாட்டி எந்த பயனுமே இல்லை. ஸோ நம்ம முயற்சி பண்ணாமல் செயல்படுத்தும் போது தான் நம்மளுடைய சிந்தனைகள் மாறும், நம்மளுடைய நடத்தை மாறும், வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்ம தனியாக வாழ்கிறது இல்லைங்க. நான் ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அது உங்களை பாதிக்கும், என்னையும் பாதிக்கும். எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அது எல்லாரையுமே பாதிக்கும். நம்ம ஒருத்தரை வச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் அது அவருடைய நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பாதிக்கும், என்னுடைய நேரத்துலையும் ஏதோ ஒரு விஷயத்தை பாதிக்கும். ஏதோ நடக்க வேண்டிய ஒரு இன்சிடெண்ட்டை சில நேரம் அது இல்லாமல் பண்ணலாம், இல்லாட்டி புதுசாக ஏதாவது வாய்ப்புகளை அந்த நேரம் கொண்டு தரலாம். இந்த மாதிரி ஒருத்தருடைய நேரம், ஒருத்தருடைய ரியாக்ஷன் இல்லாட்டி ஒருத்தருடைய நடத்தை இன்னொருத்தரை கட்டாயமாக பாதிக்கும். அதனால நம்ம மற்றவங்கள பாதிக்கிற விஷயங்களை ரொம்ப பொறுப்புணர்வோடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் 2 வகையான மனுஷங்க இருக்காங்க. ஒன்று கொடுக்குறவங்க, மற்றவங்க வாங்குறவங்க. எப்பயுமே வாங்கிட்டு இருக்கவங்க ரொம்ப குறுகிய சிந்தனை உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்குறவங்க நல்ல மனப்பாங்கு உள்ளவங்க, உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க, சமூகத்துக்கு ரொம்ப தேவையானவங்களாக இருப்பாங்க, பயனுள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ சுயமதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை உயர்த்துறதுக்கான வேலைகளை பார்க்குறீங்களோ அங்கே தான் சுயமதிப்புங்கிறது அடையாளப்படுத்தப்படுது, முத்திரையிடப்படுது. இதனால் உங்கள் வாழ்க்கையும் உயரப்போகுது. உங்களுடைய மதிப்பு உங்களுடைய சிந்தனையில் ஆரம்பிக்குது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நம்பிக்கையில் தான் உருவாகுது.